கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ பெண்கள் ஊழியர்களை பற்றி, மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்வில் நாங்கள் நடைமுறைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எலன் அர்னால்டு. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு ஆஸ்திரேலிய ஆசிரியர். இவங்க தான் முதலாகவும் பணிபுரிந்தவர். நீண்ட காலமாக பணியாற்றிய ஆஸ்திரேலியா பேப்டிஸ்ட் மிஷனரி. ஸோ இவங்களோட நாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியா. ஆனால் இவங்க பணி செஞ்சது மேற்கு வங்கம். இப்போது இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஜூலை 15, 1858 வருடம் இவங்க பிறந்தாங்க. எங்கன்னா இங்கிலாந்தில் வார்விஷையர் ஆஸ்டன் ஆல்பர்ட் அர்னால்டு. அவங்க தந்தை பெயர், தாயின் பெயர் எலன் ஜேன் சீகர். இவங்க தந்தை பர்மிங்ஹாமில் ஒரு நகை வியாபாரியாக பணிபுரிந்து வந்தார். 1879 இவங்க எங்கே குடிபெயர்ந்தாங்கன்னா அடிலைடுக்கு குடிபெயர்ந்தார்கள். அதுக்கப்புறமா ஃப்ளிண்டர்ஸ் ஸ்ட்ரீட் பேப்டிஸ்ட் சர்ச்சில் இவங்க உறுப்பினர்களாக இருந்தார்கள். அடிலைடு பார்த்திங்கன்னா இவங்க அந்த சேர்க்கைக்கு பிறகு, அட்மிஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அர்னால்டு அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை இது. அவங்க தொழில் எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, 1864 ஆஸ்திரேலியா பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியை நிறுவிய போதகர் ஒருவர் இருந்தார். அவர் பேர் சிலாஸ் மீட். இந்த அர்னால்டு அவருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டார். நம்ம கூட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தரோட போதனையால் ரொம்ப ஈர்க்கப்படுவோம். ஒன்று அது மிஷினரியாக இருக்கலாம், இல்லை உபதேசியராக இருக்கலாம், இல்லை சமூக சேவகர்களாக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் செய்கின்ற அந்த நற்காரியம் இல்லை கிரியைகளால் நாம் ஈர்க்கப்பட்டு இந்த மாதிரி நம்ம மிஷினரி பணி, ஊழிய பணி செய்வோம். அதே மாதிரி இவங்க சிலாஸ் மீட் என்ப போதகரால் ஈர்க்கப்பட்டு அவங்க அர்னால்டு என்ன பண்ணாங்கன்னா மருத்துவ பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அவரும் மேரி கிளிபர்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அக்டோபர் 1882 எங்கே போனாங்கன்னா ஃபுர்ஃப்ரீட் பூருக்கு சென்றனர். அங்கே இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அப்போ நம்மளை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அந்த நேரம் இது ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாக காணப்பட்டது. அப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட சங்கத்தால் அனுப்பப்பட்ட முதல் மிஷனரி தான் இவங்க. அதுக்கப்புறமா இவங்க பார்த்திங்கன்னா ஜனனா வேலையை மேற்கொண்டார். ஜனனானா என்னென்னா, இந்த உயர் ரக பெண்கள் வசிக்கின்ற ஒரு உள் அறை தான் ஒரு ஜனனான்னு சொல்லுவோம். அப்போது அந்த இடத்துல ஆண்கள் பிரவேசிக்க முடியாது, பெண்கள் போகலாம் வரலாம். அப்படி அந்த ஆண்கள் பிரவேசிக்க முடியாத இந்த பெண்கள் வசிக்கும் அந்த உள்ள அறையில் மிஷினரிகள் ஈஸியாக உள்ளே போய் பெண்கள் சுவிசேஷத்தை சொல்ல அவங்களுக்கு ரொம்ப வசதியாக காணப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மிகவும் ஒரு போராட்ட வாழ்க்கையாக இவங்களது காணப்பட்டது. எப்படின்னு பார்த்திங்கன்னா 1884 இவங்க உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு அர்னால்டு எங்கே போனாங்கன்னா எலன் அர்னால்டு ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி போனார்கள். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய காலனிகள் மற்றும் நியூசிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். நம்ம இப்போ உடல்நல சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். இல்லைன்னா எங்கேயாவது
போய் ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம், அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு நினைப்பான். ஆனால் நம்ம இதுவரைக்கும் பார்த்த மிஷினரிகள், ஊழியர்கள் யாருமே வந்து ஐயோ எனக்கு வந்து சிக்காக இருக்கிறேன், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் இப்போ ஊழியத்தை செய்யலை அப்படின்லாம் இது வரைக்கும் யாருமே சொன்னதாக சரித்திரத்திலே நான் பார்க்கல. அதுக்கப்புறமா இவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதுக்கப்புறமா எலன் அர்னால்டின் இது வந்து ஒரு சிலுவை போராக கருதப்பட்டது. ஏன்னா அவங்களோட சிக்னஸ் ஒரு பக்கம், ஒரு போராட்டமாக இருந்த வாழ்க்கை ஒரு பக்கம். ஸோ இதை வந்து அவங்களோட சிலுவை போராக கருதப்படுகிறது. நம்ம குயின்ஸ்லாந்து மற்றும் நியூசிலாந்து பாப்டிஸ்ட் மிஷினரி சங்கங்களை இவர் வந்து நிறுவ வழிவகுத்தது. அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் வந்து கிறிஸ்துவுக்காக செஞ்சுருக்காங்க. ஒரு சமூக சேவைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க சுவிசேஷம் வந்து ஒரு இடத்துல தங்கியெல்லாம் செய்யலை, நிறைய சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து கிழக்கு வங்காளத்தில் இருக்கும்பொழுது அவருடன் 4 பெண்கள் சேர விரும்பினார்கள். அப்போது யோசிச்சு பாருங்க, இவங்களோட அந்த பணி எவ்வளவு சிறப்பாக செய்திருந்தா இந்த மற்ற பெண்கள் கூட இவங்களோட இணைந்து செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. எப்பவுமே நம்ம செய்கின்ற ஊழியம் வந்து அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வரணும். இவங்க 5 பேரையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா பார்லி ரொட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பார்லி ரொட்டிகள் அப்படின்னு அவங்க வந்து அந்த இடத்துல கிழக்கு வங்காளத்தில் இவர்கள் அறியப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த இடம் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பாப்டிஸ்டுகளுக்கான முதன்மை மிஷன் களமாக மாறியது. இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து மிஷினரிமார்கள் இல்லை ஊழியக்காரர்கள் வந்து அவங்க வீட்டை திறந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பாக்கியம். ஏன்னா நம்ம வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கின்ற யாரென்னா இருக்கட்டும், மிஷினரிகளாக இருக்கட்டும், இல்லை போதகர்களாக இருக்கட்டும், இல்லை ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டை திறந்து கொடுக்கணும். அவங்களுக்கு சாப்பாடோ இல்லை பண உதவியோ அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம சந்திக்க தயாராக இருக்கணும். ஏன்னா அவங்க கர்த்தருக்காக செய்யும் பொழுது நம்மளால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். நாங்கள் வசிக்கின்ற இடத்துல கூட பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு ஃபெல்லோஷிப் மாதிரி நாங்கள் ஒன்று இருக்கோம். அப்படின்னா அந்த மாதம் யாராவது ஒரு வீட்டில் ஜபம், துதி ஆராதனை இருக்கும், சாட்சி இருக்கும், அதுக்கப்புறம் மெசேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜபம் இருக்கும். அந்த ஈவினிங் நாங்கள் கேதர் ஆகிறதுனால நைட்டு டின்னரோடு முடிச்சிடுவோம். ஸோ மாதம் மாதம் ஒரு வீட்டில் வந்து நாங்கள் கூடி அந்த ஐக்கியமாக சேர்ந்து நாங்கள் சிறப்பு மன்றாட்டையெல்லாம் ஏறெடுப்போம். ஸோ அந்த ஐக்கியம்ன்றது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான ஒன்று. ஏன்னா அது வீடாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சபையாக இருக்கட்டும், அந்த ஃபெல்லோஷிப் இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வரலாம், காரசாரமாக கூட நீங்கள் பேசிக்கலாம், சம்டைம்ஸ் வந்து மனம் புண்படும்படியாக கூட பேசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து எப்படி கர்த்தர் வந்து பைபிளில் வேதத்தில் கூறியிருக்கிறது மேலே சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக அந்த கோவத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு எல்லாரோடையும் பரஸ்பர ஒற்றுமையாக நம்ம மாறிடணும். ஏன்னா நம்ம அதெல்லாம் கற்றுக்கணும். இந்த மிஷினரிகள்கிட்ட இருந்தோ ஊழியர்கள்கிட்ட இருந்தும் இந்த நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 1889 ஆண்டு ஹெலன் என்ன பண்ணாங்கன்னா கோமிலாவில் நிலம் வாங்கி மிஷன் இல்லத்தை கட்டத் தொடங்கினார். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ உங்கள் இடத்த வந்து ஒரு நிறுவனத்துக்கோ இல்லை ஊழியக்காரர் வசிக்கிறதுக்கு ஒரு இல்லமாகவோ இல்லை ஒரு சர்ச்சாகவோ கட்ட கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா? எத்தனை பேர் வந்து மனதார அதை ஒத்துக்குவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் மிஷினரிகள் எல்லாருமே ஒருத்தர் கூட சுயநலமாகவே இல்லை,
தன்னலம் பார்த்ததாவே சரித்திரமே கிடையாது. மற்றவங்களோட தேவைகளை தான் அவங்க சந்தித்து அவர்களுக்கு உதவியாக வாழ்ந்தார்கள். 1890 வந்து கொமிலாவுக்கு அங்கே சென்றார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனது வாழ்க்கையை பிரசங்கிப்பதிலும், ஏன்னா நம்ம வந்து நிறைய பேரை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம், இவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்தது சாட்சியாக சொல்லலாம், மற்றவங்களோட கதையை சொல்லலாம். ஆனால் எப்போ நம்மளோட வாழ்க்கையை நம்ம பற்றி மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறோமோ அந்த இதால் நிறைய பேர் ஈர்க்கப்படுவார்கள். நிறைய பேர் வந்து அந்த சாட்சியினால் ஒரு தாக்கம் ஏற்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு கருவியாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல தனது வாழ்க்கையை பிரசங்கித்தார்கள், அதுக்கப்புறமா பள்ளிகளை நிறுவினார்கள், அதுக்கப்புறமா மருந்து வழங்கினார்கள். இதில் தான் அவங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஃப்ரீ டைம் எப்படி செலவு பண்ணுறோம்? டிவி பார்க்குறோமா, இல்லை சீரியல் பார்க்குறோமா, இல்லை மற்றவங்களோட பேசிக்கொண்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கொண்டு மற்றவங்களோட நேரத்தை செலவிட்டு கொண்டு இல்லை புறம் கூறிக்கொண்டு அப்படி தான் நம்ம நேரத்தை செலவிடுறோமா? அதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து பெங்காலி மொழி நல்ல சரளமாக பேச தொடங்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காள பாப்டிஸ்ட் யூனியனை அவர் நிறுவ உதவினார். அதுக்கப்புறமா வந்து இவங்க எங்கே குடிபெயர்ந்தாங்கன்னா பப்னாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். நான் வந்து ஒரு செய்தியை வாசித்தேன். ஒருத்தர் வந்து டிண்டால், அவர் வந்து என்ன பண்ணார்னா இந்த வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்காக நடு ரோட்டில் வந்து அவர் ஒரு தூணில் கட்டி வைக்கப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டார். அப்போது அவர் ஒரு இரத்த சாட்சியாக தான் மறித்திருக்காரு இல்லை. ஏன்னா கர்த்தருக்காக இந்த சுவிசேஷம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்ன்ற ஒரே காரணத்திற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம இரத்த சாட்சியாக மறிக்க தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டு கிறிஸ்துவுக்காக பணி செய்ய தயாராக இருக்கிறோம்? நம்ம வந்து சின்ன ஒரு பிரச்சனைனா கூட அப்படியே ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பாடுகள் பட்டார் இல்லை. இந்த நம்ம மனுஷனாக அவரும் இந்த காலத்தில் மனிதராக இருந்த பொழுது 3.5 ஆண்டுகள் எவ்வளோ பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதுக்கப்புறமா நிறைய அற்புதங்களை செய்தார், பிரசங்கித்தார், அதிசயங்களை செய்தார். அவ்வளோ பெரிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். அவர் நினச்சிருந்தா ஒரு நொடி, கண்ணிமைக்கும் நொடியில் அதுலேருந்து விடுதலை பெற்றிருக்கலாம். இல்லை பிதாவின் இடத்தில் என்னால் முடியலன்னாவது சொல்லியிருக்கலாம், இல்லை நான் செய்ய தயாராக இல்லைன்னு. ஆனாலும் எப்படி அமைதியாக அதை செய்தார் இல்லை. எனக்கு சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், நம்மளை பற்றி யாராவது அவதூறாக பேசினாலோ இல்லை எதிர்த்து பேசினாலோ உடனே நம்மளுக்கு கோபம் வருது. ஆனால் இந்த மிஷினரிமார்கள்லாம் அவங்கள எவ்வளோ தாக்கினாலும் சரி, எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, யாருமே வந்து எதிர்த்து பேசியதாவோ இல்லை சண்டை போட்டதாவோ சரித்திரமே கிடையாது. இப்போ இனி வரும் ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை கேட்டோம்னா சரின்னு சொல்லிகிட்டே போக மாட்டாங்க, அதுக்கு திருப்பி 10 வார்த்தை பேசுவாங்க. நான் கல்லூரியில் கூட நான் சொல்லியிருக்கேன், இப்போ நான் ஒரு விஷயத்தை இல்லை அவங்க செய்த தவறையோ சொல்லும்பொழுது சரின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க, உடனே அதுக்கு வந்து விளக்கம் தருவாங்க, அதற்கு எதிர்த்து பேசுவாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நாங்கள்லாம் வந்து இந்த வயசு வரைக்கும் ஏதாவது 1-2 சந்தர்ப்பங்கள் தவிர மற்ற இடங்களில் தாழ்ந்து போக தான் நம்ம கற்றுக்கணும். அப்படி தான் நாங்கள்லாம் வளர்க்கப்பட்டோம். இந்த தலைமுறையும் அதை கற்றுக்கிட்டு நம்ம சைடு தப்பாக கரெக்டான்றதை பார்க்காதீங்க, நம்ம கூறிய கருத்தும் எப்படி இருக்குன்றதை பார்க்காதீங்க. ஆனால் நம்மளை விட வயதில் பெரியவர்களிடத்தில் நாம் மரியாதையாகவும் தாழ்ந்து போகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இவங்க பப்னாவுக்கு குடிபெயர்ந்தாங்கல்ல, அங்கே பார்த்திங்கன்னா மற்ற மிஷினரிகளுடன் பதட்டங்கள் இருந்தன. ஏன்னா ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னா பெண்களுடைய நிதி மற்றும் இயக்கங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்போது நம்ம கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், ஈவன் குடும்பத்திலே எடுத்துங்களேன்,
பெண்கள் வந்து நிறைய செலவு செய்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் காமிப்பாங்க. ஆண்கள் என்னமோ சேமித்து வைக்கிற மாதிரி, அவங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரி தான். அது ஆடாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடமா இருக்கட்டும், பெண்கள் வந்து ஏதாவது முன் வந்து செய்தாலோ இல்லை சாதித்தாலோ அதை வாழ்த்துவதற்கு வெகு சிலர் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பெண்களை கட்டுப்படுத்துவதற்கு எல்லா ஆண்களும் ரெடியாக இருப்பாங்க. நான் கேட்பேன், நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். இப்போது நம்ம வந்து பெண்களை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள கட்டுப்படுத்தலாம், இன்னொரு குடும்பத்தில் தலையிட்டு அந்த பெண்களையோ அந்த பிள்ளைகளையோ கட்டுப்படுத்துவதற்கு உறவின் முறையாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு முழு அதிகாரம் கிடையாது. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கேன். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துல அவங்களோட இயலாமையை சுட்டி காமிக்கிறீங்க. உன்னால் முடியல, உனக்கு நான் எல்லாம் செஞ்சேன், அதனால் உன்னை கண்ட்ரோல் பண்ணுற அந்த அதிகாரம் என் கையில் இருக்குது. அது ஒரு தவறான கருத்து. அவங்களுக்கு முடியாத நிலைமை, பணம் பற்றாக்குறை, இயலாத நிலை, அப்போது நீங்கள் உதவி பண்ணியிருக்கிறீங்க. அதுக்காக அவங்கள போய் மிரட்டுறதோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதோ தவறான காரியம். அதே மாதிரி தான் மிஷினரிகளுக்கோ இல்லை ஊழியர்களுக்கோ நம்ம உதவும் பொழுது நம்ம வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் அவங்கள பேசவோ ஏசவோ கூடாது. ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவங்க கர்த்தரிடத்தில் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1912 பப்னா ஆண்கள் துறையில் தலையிடுவதை நிறுத்துங்கள் அல்லது வீட்டிற்கு வாருங்கள் என்று அவருக்கு வந்து ஆஸ்திரேலிய சமூகத்தால் அறிவுறுத்தப்பட்டது. இவங்க வந்து இந்த ஆண்கள் இப்படி தலையிடுவதை, ஆண்கள் வந்து இந்த பெண்களிடத்தோட நிதியையோ இல்லை இயக்கங்களிலேயோ கட்டுப்படுத்துவதை எல்லனுக்கு பிடிக்கல. அவங்க குரல் கொடுக்கும் பொழுது அவங்க உடனே இந்த ஆஸ்திரேலியா சமூகம் அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆண்கள் துறையில் தலையிடுவதை நிறுத்திவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் பெண்களை வந்து கட்டுப்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். அதே ஒரு பெண் ஆண்கள் விஷயத்தில் தலையிட்டால் பிடிக்க மாட்டேங்குது. அது இதுன்னு இல்லை, எல்லா டெய்லி ஆக்டிவிட்டீஸில் கூட பாருங்கள், வீட்டில் பாருங்கள், சொசைட்டியில் பாருங்கள், அந்த நிலைமை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் 1913 சக ஊழியர்களின் வழக்கமான பிரிட்டிஷ் ராஜ் பாணி சொத்துக்களில் அல்லாமல் உள்ளூர் மக்களிடையே ஒரு ஓலை வேயப்பட்ட மண் தரையுள்ள கிராம குடிசையில் அவர் வசித்து வந்தார். 1913 மண் தரையில் ஒரு கிராம குடிசையில் அவர் வசித்து வந்தார். இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் அந்த சொஃபஸ்டிகேஷன் லக்ஸூரியஸ் லைஃப்பெல்லாம் ஊழியக்காரர்கள் விரும்பினதை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு என்ன வசதி தரப்பட்டிருக்கிறதோ அதில் வாழ பவுல் சொல்கிறது மாதிரி மனரம்யமாக வாழ கற்றுக்கொண்டார்கள். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் கல்லூரிக்கு கிளம்பும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய திடீர்னு மழை வந்தது. அந்த மழை வந்து ஒரு மணி நேரம் அப்படி தான் வந்திருக்கோம். சரி கிளம்பலான்னு கதவு திறந்து பார்த்தா அந்த ட்ரைனேஜ் வாட்டர் ஃபுல்லாக வராண்டாவில் சுற்றி ரொம்பிட்டு இருந்துச்சு. சரி முன்னாடி தான் அப்படி இருக்கே, நம்ம பின்னாடி சைடு போகலான்னா பின்னாடி காவா ட்ரைனேஜ் இப்போ கட்டியிருக்காங்க, அது மேலே வந்து தண்ணி ஓடுது. ஸோ எது வந்து பைப் லைனு, எந்த சைடு வந்து பள்ளம், எதுவுமே தெரியாத அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அப்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கடவுளே, வேறு வழி இல்லை, அந்த சாக்கடையில் நீந்தி தான் நாங்கள் வெளியில் வர வேண்டியதாக இருந்தது. அப்போது இந்த பாதாள சாக்கடை வந்து அரசால் ஆட்கள் நியமிக்கப்பட்டு செஞ்சாங்க. அப்போது அந்த பாதாள சாக்கடைனாலே என்ன அர்த்தம், அந்த பாதாளத்தில் தான் அந்த தண்ணியெல்லாம் போனோம், ட்ரைனேஜ். ஆனால் இதற்கு எதிர்மாறாக மேலே ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? ஆர் தி அக்கௌண்டபிள்? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் அவங்க உண்மையாக இருந்தாங்களா, இல்லை ஏதோ கடமைக்குன்னு அந்த வேலையை செஞ்சாங்களா? அந்த மாதிரி தான் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, ஏதோ கடமைக்குன்னு செஞ்சுட்டு போயிடுறோமா? ஏன்னா ஒரு காரியத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறது மேலே ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும்.
இந்த மிஷினரிகள் பாருங்கள், அவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பொறுப்போடும் அக்கறையோடும் ரொம்ப கவனத்தோடு செஞ்சாங்க. மற்றவங்களுக்கு இடைஞ்சலாகவே அவங்க இருந்ததே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு காரியம் செஞ்சால் கூட தான் வீடு வரைக்கும் நல்லா வச்சுக்குவாங்க, பக்கத்து வீடை அசிங்கப்படுத்துவாங்க. ஈவன் வீடு கட்டுறப்ப கூட பாருங்களேன், புதுசாக வீடு கட்டுறவங்க அந்த சிமெண்ட்டு அந்த ஜல்லி எல்லாம் பக்கத்து வீட்டில் படும், கண்டுக்கவே மாட்டாங்க. சரியா, அதுக்கு கவர் பண்ணலாம், இல்லை நம்ம அசுத்தம் பண்ணிட்டோம் போய் க்ளீன் பண்ணி தரலாம், அந்த எண்ணமே இருக்காது. நம்ம வீடு வரைக்கும் நல்லா இருக்கோமா, நம்ம குடும்பம், நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள், அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலமாக மாறிட்டே போயிட்டே இருக்கிறோம். எப்படி வேதத்தில் கூறி இருக்குதுல்ல, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும்னு, அது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்குறப்போ மனசு ரொம்ப பாரமாக இருக்கும். நம்ம அப்படியே மற்றவங்களது இதுலலாம் கண்டுக்கவே மாட்டோம். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட அவ்வளோ குறைச்சிக்கிட்டோம், கன்சர்ன் இருக்காது. மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் கண்டுக்க மாட்டோம், உதவி கூட போய் செய்ய மாட்டோம். அந்த அளவுக்கு இப்போ நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் இந்த மிஷினரிகள், இந்த ஊழியக்காரர்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா நம்ம இன்னும் எப்படி இருந்திருப்போம்? எஸ்பெஷலி இந்தியர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக, நல்ல உடை இல்லாதவர்களாக தெருக்களில் நம்ம அலைந்து கொண்டிருப்போம். அந்த நிலைமையெல்லாம் மாற்றினது யார்? இந்த ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் தான். அப்போ நம்ம கடவுளுக்கு டெய்லி எவ்வளோ நன்றி சொல்லணும்ல. நல்ல அறிவை கொடுத்துருக்காரு, நல்ல நம்மளுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்துருக்காரு, உணவு கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் நாம் டெய்லி கடவுளை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1930 அர்னால்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஓய்வு பெற்றார். கிழக்கு வங்க பாப்டிஸ்ட் யூனியன் அவரது பணியை ஏற்றுக்கொண்டது. ஒரு தன்னார்வ ஊழியராக இந்தியாவுக்கு அவர் திரும்பினார் மற்றும் ஒரு வீரியமிக்க வளர்ச்சிக்கான ஒரு அறுவை சிகிச்சை அவர் மேற்கொள்ள வேண்டும். இது நான் குறிப்பாக ஒன்று சொல்லணும். இப்போ ஒரு சில சபைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் நான் மருத்துவரிடத்தில் செல்லவே மாட்டேன், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக எனக்கு அதில் ஒரு அந்த வியாதியை குணப்படுத்துவார் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்துடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த விசுவாசம் பாராட்டக்குரியது. ஆனால் கர்த்தர் அந்த மருத்துவத்துறையும் அவர் தானே கண்டுபிடிச்சார். அப்போது நம்ம உடல்களில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ப்ளஸ் விசுவாசத்தோடு கடவுளிடத்தில் நம்ம மன்றாடவும் வேண்டும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த சர்ஜரியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜூலை 9 1931 அட்டைகொலாவில் அவர்கள் மரித்தார். அதுக்கப்புறமா 1919 பார்த்திங்கன்னா இவங்களுடைய விருதுகள் அதெல்லாம் பார்த்தோன்னா 1919 இந்தியா இவருடைய பொது சேவையை பாராட்டி சைகர் ஹிந்த் பதக்கம் இவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பதக்கத்தை மறுத்தார். அதுக்கப்புறமா அட்டகோலாவில் இவருடைய நினைவாக ஒரு மருந்தகத்துக்கு இவருடைய பெயரை வைத்தார்கள். அதுக்கப்புறமா வங்காளதேச பாப்டிஸ்ட் யூனியன் இவருடைய அந்த மரண நாளை என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு மரண நாளை ஒரு எலன் அர்னால்டு தினமாக, அந்த ஒரு தினமாக அதை அறிவித்தது. 2014 ரோஸ்லிண்ட் கோடன் அவங்க இவருடைய வாழ்க்கை வரலாற்றை வெளியிட்டார்கள். ஸோ இந்த மாதிரி இந்த மிஷினரி இன்றைக்கி நம்ம பார்த்தது ஹெலன் அர்னால்டு. இவங்க செய்த அந்த காரியங்களுக்காக இவர் கௌரவிக்கப்பட்டார், பதக்கங்கள் வழங்கப்பட்டார். அதுக்கப்புறமா இவருடைய நினைவு நாளை அனுசரித்தார்கள். இவர் நினைவாக ஒரு மருந்தகம் பெயர் வைத்தாங்க, இவரோட பெயரை வைத்தாங்க. இப்போ நம்ம மரிக்கும் பொழுது அட்லீஸ்ட் நம்மளை பார்க்க நம்மளுடைய நற்கிரியைகளை பெற்றவர்களாவது வருவாங்களா?
இல்லை நம்மளுக்கு வந்து அந்த இறுதி அஞ்சலி செலுத்த நம்மை காண யார் வருவாங்க? எதையுமே நம்ம பார்த்து கொண்டு இருக்க போகிறதில்ல. நம் செய்த நல்ல காரியங்கள் தான் நம்முடைய மரணத்துக்கு பிறகு அதை சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் மற்றவங்க சொல்லணுன்றதுக்காக இல்லை, கர்த்தருக்காக நாம் அவருக்காக ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக தான் நாம் வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவியாக நல்ல காரியங்களை செய்ய நாம் முற்பட வேண்டும். ஒரு மிஷினரியை பற்றி படிக்கும் பொழுதும் அவங்களேருந்து ஒரு நல்ல காரியத்தை எல்லாருமே பார்த்திங்கன்னா கல்விக்காக உழைத்திருக்காங்க. ஸோ அவங்க சமூக சேவை செய்திருக்கார்கள், அதோடு சேர்த்து சத்தியத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வளர முற்பட வேண்டும். ஸோ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கி எலன் அர்னால்டை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. அவர் உமக்காக ஏசப்பா ராஜ்யத்தை கட்டினார்கள் ஆண்டவரே. உமக்காக ஏசப்பா ஆத்துமாக்களை எழுப்பினார்கள் ஆண்டவரே. அவர்களால் முடிந்த எவ்வளவோ காரியங்களை செய்தார்கள் ஆண்டவரே. பள்ளியை நிறுவினார்கள் கர்த்தாவே. மருந்தகத்தில் பணியாற்றினார்கள் கர்த்தாவே. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஊராக சென்று நாடாக சென்று உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் கர்த்தாவே. நாங்களும் ஏசப்பா உமக்காக எழும்பி நிற்க, உமக்காக ஊழியம் செய்ய எங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஏசப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட அவர்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும் கர்த்தாவே. என்ன குறை இருந்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற அந்த வாக்குதத்தின் மூலம் ஏசப்பா அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலையை தாரும் கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்தையும் நீர் நேர்த்தியாக செய்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் இம்மட்டும் எங்களை வழிநடத்தின ஏசப்பா, இனிமேலும் எங்களை வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஏசப்பா, எங்களுக்காக நீர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்காக நாங்களும் சத்தியத்தை சொல்ல தயாராக ஒரு கருவியாக பயன்படு போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.